ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சுடிதாரோட ஸ்டிச்சிங் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமே முதல்ல வந்து இந்த ஷால் வந்து ஓரடிச்சு எடுத்துக்கலாம். ஓரம் வந்து கரெக்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேண்ட்டுக்கு கீழே வந்து கேன்வாஸ் கொடுத்து தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்படியே க்ளோசிங் டைப்பில் தான் வந்து லுங்கி மூட்டுற மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருவேன். ஸ்டிச் பண்ணும்போது இந்த பேண்ட்டில் நமக்கு அந்த நாடாவும் வந்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நாடா ஒரு தடவை நம்ம வந்து தனியாக போட்டுட்ருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு பேண்ட்டுக்கு ஃபுல்லாக ஓவர்லாக்கும் வந்து போட்டு எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து இந்த பேண்ட் ஒர்க் வந்து முடிச்சாச்சு. பேண்ட்டு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நான் வந்து சுடிதார் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். ஏன்னா இதில் நம்ம வந்து மீதி வர கிளாத்தை சுடிதாருக்கு வந்து எந்தெந்த இதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் மீதியான கொஞ்சம் கிளாத் எடுத்து நான் வந்து டிசைனுக்காக எடுத்துக்கிறேன். இது வந்து நம்ம சென்டராக தான் வந்து ஃப்ளீட்ஸ் வந்து பிடிக்கிறோம். இது வந்து நார்மல் பேண்ட்டு மாதிரி தான். இந்த பேண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 100 ருபீஸ் வந்து நான் ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து இது பண்ணுறேன். சுடிக்கு வந்து எவ்வளோ பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 ருபீஸு. மொத்தமாக ஒரு சுடிதார் செட் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு 350 ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்குக்கு ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தேன். அதுவுமே நெக் டிசைன் ப்ளஸ் அதோட வந்து ஸ்லீவும் பேக் நெக்குக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங் த்ரெட் வச்சு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன். கஸ்டமர் வந்து கேட்டாலும் கேட்கலனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு நான் பைப்பிங் த்ரெட்டு கொடுப்பேன். அதே மாதிரி பேக் நெக்குக்கும் வந்து பைப்பிங் த்ரெட் கொடுப்பேன். முன்னாடி ஃப்ரண்ட் நெக்குக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் ஒர்க் கொடுத்து தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுறது. மேற்கொண்டு அவங்களுக்கு நாட் வேணும் அப்படின்னா நான் நாட் வச்சு கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா நாட்டுக்கு வந்து எதுவுமே வந்து சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இந்த டிசைன்ஸுக்குமே வந்து எதுவும் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறதில்ல. 350 இதோட சேர்த்து தான் வந்து இதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸுமே. இதோட ஃபுல் வீடியோட லிங்க் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து அவுட்டர் எல்லாமே தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா தையலையும் போட்டுட்டு தேவையில்லாத கிளாத் எல்லாமே வந்து கை கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த பைப்பிங் த்ரெட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ மட்டும் நம்ம வந்து கைடு மாற்றி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்குக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். எந்த ஒரு டிசைனாக இருந்தாலுமே சரி நீங்கள் வந்து கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டிசைன் வந்து நல்லாவே ஒரு நீட்டான ஒரு ஃபினிஷிங்கான லுக்கில் வந்து இருக்கும். மேற்கொண்டு கஸ்டமர் ஏதாவது டிசைன் கேட்டால் மட்டும்தான் வந்து இந்த டிசைன் பர்டிகுலர் டிசைன் வச்சு கொடுங்க அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறது. இல்லை நானே வந்து வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு எதுவுமே நான் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.